இந்த வண்டி வாங்கினதுலேருந்து ஒரே ரோதனையா இருக்கு. நம்ம நெத்தியில் என்ன இழுச்ச வாயின்னு எழுதி விட்டிருக்கா என்னன்னு தெரியலையே. என்னடா என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? அதையே மாப்பிள்ள கேட்குற. ஒரு வண்டி வாங்கினோம்ல, அந்த வண்டியும் டோட்டல் லாஸ் ஆண்டா. அது தெரியாம எடுத்துட்டேன்டா. சந்தோஷ், ஆக்சிடென்டல் டேமேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில வழி இருக்கு. வா நம்ம காரை வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் சந்தோஷ், யூஸ்டு கார் வாங்குறோம் அப்படின்னா காரை நல்ல வெளிச்சமான ஒரு வெயில் நேரத்துல தான் வாங்கணும். காரை வெயில்ல நிப்பாட்டி காரை சுத்தி பார்த்த அப்படின்னா பெயிண்ட் ஏதாவது ஒரு பேனல்ல வித்தியாசமா தெரியுது, இல்ல ஷைனிங்கா இல்ல அப்படின்னா அந்த பேனல் ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ரெண்டாவது, டோர் ரீப்ளேஸ் ஆயிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோரோட சைட்ல பார்த்த அப்படின்னா ஒரிஜினலா வரக்கூடிய டோர்ல பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரப்பர் மெட்டீரியல் வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து நகத்துல கீறி பார்த்தாலும் கொண்டாலும் இது வந்து வரவே வராது. இதே ரீப்ளேஸ் பண்ண டோர்ல ஒன்று இந்த ரப்பர் மெட்டீரியல் இல்லாமல் வெறுமனே இந்த ஷீட் மெட்டல் வந்து மடக்கினா மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஷாப்பில் வந்து அந்த பட்டி மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அதை நகத்தை வச்சு கீறினாலே பார்த்தேன் அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். மூணாவதாக, மேஜர் ஆக்சிடென்ட்ஸில் ஏப்ரான் வந்து அடியாகும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட டயருக்கும் வீல் ஆர்ச்சுக்கும் நடுவில் கேப்பு ரெண்டு வீல்லையும், அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு வீல்லையும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஈவனாக இல்லை அப்படின்னும் போது ஏப்ரானில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ நாலாவதாக, மேஜர் ஆக்சிடென்ட்ஸில் சீட் பெல்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. காரோட மேனுஃபேக்சரிங் இயரும் சீட் பெல்ட்டோட மேனுஃபேக்சரிங் இயரும் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி மாப்பிள்ள, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க, எனக்கு ஒரு வழி சொல்ல. ரோட்ல போய் நில்லு, தண்ணியில ஏதாவது வரும். அட போடா. ஏய் அங்க போவாதடா, கௌசல்யா அக்கா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போற நேரம் இது தண்ணீராளி இடிச்சா கூட பொழைச்சிக்கலாம்டா, இந்த அம்மா இடிச்சதுன்னா பொழைக்க கூட முடியாதுடா.